பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை அயனாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது அண்ணாமலை திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். தற்போது அண்ணாமலை தன்னுடைய கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் சென்னை அயனாவரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் கடந்த பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியுள்ளனர் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், இது குறித்து மாணவியின் தந்தை சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் குற்றவாளிகளை வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்திருக்கின்றனர் என்ற செய்தி வெளியாகி இருப்பதாகவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவியின் உறவினர் ஒருவர் முயற்சியால் தற்பொழுது மீண்டும் வழக்கு பதிவு செய்து 2 குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் 5 பேர் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறுகின்றனர் என்றும், பாலியல் வன்முறை குறித்த புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே அதல பாதாளத்தில் கிடக்கும் பொழுது பெண்கள், குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி இருப்பதை எத்தனை எளிதாக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் கூட அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் நாட்டின் பிற மாநிலங்களில் நடக்கும் குற்ற செயல்களுக்கெல்லாம் முழு விவரம் தெரியும் முன்னரே 4 பக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் முதலமைச்சர் ஏன் இந்த சம்பவம் குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறார் என்ற கேள்வியையும் முதலமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறார். மேலும் தன் பொறுப்பில் இருக்கும் தமிழக காவல்துறையை அவர் என்ன ரீதியில் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது என்றும், உடனடியாக முதலமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த பதிவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.